Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா lesson 1 electrostaticsல வந்து electrostatic potential energy of a dipole in a uniform electric field. அதாவது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போல் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி வந்து ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகுது, அதை பற்றி இந்த ஈக்குவேஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஷனுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் வந்து இந்த டைப்போலை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஏ, இது வந்து பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. சரிங்களா? இதோட மேக்னிடியூட் வந்து -q, இதோட மேக்னிடியூட் +q, இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது 2a. சரிங்களா? இது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னதுன்னா தீட்டா. ஸோ இது வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட், இது ஹரிசாண்டல் காம்பனண்ட். நீங்கள் ஹரிசாண்டல் காம்பனண்ட் cos θ யூஸ் பண்ணிங்கன்னா என்னது அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். அப்போ அட்ஜசன்ட் வந்து ஆங்கிள் அட்ஜசன்ட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா 2a cos θன்னு கிடைக்கும். அதே மாதிரி sin θ யூஸ் பண்ணிங்கன்னா 2a sin θன்னு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இப்போ இவங்க கிரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்னது, ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்னதுன்னா F is equal to ப்ளஸ் QE எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸு. இது ஏற்கனவே நீங்கள் அந்த டார்க்கில் படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கே என்னது F is equal to QE வெக்டார் அப்படின்னு போட்டிருப்போம். சரிங்களா? இது F வெக்டாரு, இது E வெக்டார். ரைட்டா? இப்போ நமக்கு ஏபினா எலக்ட்ரிக் டைப்போல், -q + qனா பாயிண்ட் சார்ஜ், 2ஏனா டைப்போல் டிஸ்டன்ஸ், பினா எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட், E வெக்டர்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது மாதிரி நீங்கள் தியரி எழுத முடியலன்னா நீங்கள் இது மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? இங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஒர்க் டன். எங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வருதோ அங்கே யார் வருவாப்பில், ஒர்க் டன் வருவான். சரிங்களா? அப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா நம்ம போன கான்செப்டில் போட்ட மாதிரி என்னது, இங்கே W = இன்டகிரேஷன் ஆஃப், இங்கே அட் ஃபஸ்ட் ஆங்கிள் அதை என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஆங்கிளில் தீட்டா, அதாவது இந்த ஆங்கிளில் இருக்குது, இந்த ஆங்கிளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தீட்டா டேஷ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த டைப்போல் வந்து இந்த பொசிஷனில் வந்துச்சுன்னா, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட்டான வேறு ஏதோ ஒரு பொசிஷனில் வந்துச்சுன்னா அந்த ஆங்கிளை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ தீட்டா டேஷ் டு தீட்டா தான் லிமிட்டு. சரியாங்க? அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியல் பொசிஷன் வந்து தீட்டா, இனிஷியல் பொசிஷன் வந்து தீட்டா டேஷ், இனிஷியல் பொசிஷன் வந்து தீட்டா டேஷு, இது தீட்டா. சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் பார்த்த மாதிரி, அதாவது டார்க் ஈக்குவேஷனில் பார்த்த மாதிரி நம்ம இங்கே என்ன போட்டிருப்போம் அப்படின்னா டவ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருப்போம், டவ். அதர் ஒர்க் டன் ஈக்குவல் டு டவ் இன்ட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டவ்னா ஏன் இங்கே டவ் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா ஆங்கிள் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது. அப்போ டார்க் இங்கே வந்து நான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ எக்ஸ்டர்னல் டார்க் இன்ட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா அக்கார்டிங் டு த டார்க் வந்து என்ன, அது ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? அப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி போடணும் அப்படின்னா, டார்க் வந்து இந்த டார்க்கோட ஈக்குவேஷன் எழுதணும்ல, டார்க் ஈக்குவல் டு டவ் ஈக்குவல் டு PE sin θ, PE sin θ. ஏன்னா sin θல தான் என்ன இருக்கும், டார்க் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அந்த ஈக்குவேஷன் நம்ம போட்ட மாதிரி. இப்போ W ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் θ dash to θ PE sin θ into dθ. இல்லை, ஒர்க் டன் ஈக்குவல் டு இந்த PE வந்து வெளியே எடுத்துருங்க, அதாவது PE sin θ into dθ, sin θ into PE வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெளியே இன்டகிரேஷன் வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? அது PE வெளியே எடுத்தாச்சு. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் θ dash to θ sin θ into dθ. அப்போ sin θ into dθ போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா W ஈக்குவல் டு PE sin θ into dθ மைனஸ் cos θ. சரிங்களா? அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ப்ராக்கெட் ஆஃப் cos θ பவரு தீட்டா, இங்கே தீட்டா டேஷு பவர் உள்ள டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். PE ஈக்குவல் டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட்னது தீட்டா, அப்போ மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு தீட்டா டேஷ். அப்போ நம்ம ப்ளஸ் தீட்டா டேஷை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்போ காஸ் தீட்டா டேஷு மைனஸு காஸ் தீட்டா இப்படி தான் வந்துருக்கணும். ஏன்னா அப்படியே மாற்றி போடலாம், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல. இந்த கண்டிஷனில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஒர்க் டன் ஈக்குவல் டு PE காசு தீட்டா டேஷ் மைனஸு PE
காசு தீட்டா. இப்போ காஸ் தீட்டா டேஷ் ஒருவேளை நமக்கு இனிஷியல் பொசிஷன் வந்து 90 டிகிரியாக இருந்ததுன்னா காசு 19 ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஒர்க் டன் என்னது சேஞ்ச் இன் ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதாவது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சரிங்களா? அப்போ ஃபைனல் என்னது இங்கே u இன்ட்டு தீட்டா மைனஸ் u இன்ட்டு தீட்டா டேஷு. இப்போ பிஇ காஸ்ட் இந்த தீட்டா டேஷ் வந்து என்ன ஆகிடும், பிஇ காஸ் தீட்டா டேஷ் 0 ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் நமக்கு என்ன தான் வரும் இங்கே. அதே மாதிரி இந்த யூ டேஷும் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் போடலாம் அந்த ஈக்குவேஷனை. காஸ் தீட்டா டேஷு மைனஸு பிஇ காஸ் தீட்டா. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் எப்படி வரும், இந்த தீட்டா டேஷ் 0 ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். இப்போ யூ இன்ட்டு தீட்டா ஈக்குவல் டு பிஇ காஸ் தீட்டா. P cos theta minus P cos theta minus P cos theta. ஏன் மைனஸ் P cos theta? ஏன்னா ஈக்குவேஷனில் பாருங்கள், இது மைனஸ் P cos theta. அப்போ மைனஸ் போடணும். சரிங்களா? அப்போ இங்கே அடுத்து இப்போ ஒருவேளை இப்போ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா, ரெண்டு கேஸ் இருக்குது. தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. காஸ் 0 அது 1, ஆனால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது மைனஸில் கிடைக்குது. அப்போ u ஈக்குவல் டு மைனஸ் பிஇ. இப்போ மினிமமாக இருக்குது. அப்போது இந்த வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ மினிமம்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இன்னொன்று தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி, காஸ் 180 அது -1. அப்போ u ஈக்குவல் டு மைனஸ்ன்னு அது ப்ளஸ் ஆகிடும். அப்போ u இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ இந்த இதில் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த டைபோல் மூமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது, 180 டிகிரி இருந்தால் மேக்ஸிமம் இருக்கும். டைபோல் மூமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0 டிகிரியாக இருந்தால் மினிமமாக இருக்கும் தான் எங்கள் கான்செப்ட். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை எதனா ஒரு குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஒரு வீடியோ நான் திருப்பி எதனா சொன்னேன்னா ஓகேவா? அதே மாதிரி இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்ற டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.